மதிய லஞ்சுக்கு ப்ரொக்கோலி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. சப்பாத்தியோடையும் வச்சு சாப்பிட்லாம், சாதத்தோடையும் வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நல்லதும் கூடங்க ப்ரொக்கோலி சாப்பிட்றது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மசாலா அரைச்சி போட்டு பண்ணியிருக்கேன். தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய், பூண்டு, வெங்காயம் எல்லாம் போட்டு கொரகொரப்பாக திரித்து போட்டிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. ஹீட்டாகவும் 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா ஃப்ரை ஆனோன்னா ஒரு வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை தழைங்க எல்லாம் போட்டு கொஞ்சம் கண்ணாடி பதம் வரதுலையும் வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம ப்ரொக்கோலியை கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது கூட நீங்கள் பெப்பர் பொடி போட்டும் பண்ணலாம், கேப்சிகம் போட்டும் பண்ணலாம். வெறும் ப்ரொக்கோலி தான் பண்ணியிருக்கேன். இதை கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம வதக்கி மூடி வச்சோம்னா நல்லா வெந்துருங்க. தண்ணி ஊற்றக்கூடாது, தண்ணி ஊற்றினா டேஸ்ட் இருக்காது. தண்ணி ஊற்றாமல் அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா கிண்டி கிண்டி கொடுங்க, வதங்கிருங்க. உப்பு போட்டு கிண்டியாச்சு. இப்போ மூடி வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரத்துக்கு வரைக்கும் கிண்டி கிண்டி கொடுத்துட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம மசாலாவை ஆட் பண்ணி நம்ம மசாலாவோட பச்சையோட பதிலையும் ஃப்ரை பண்ணிக்கணுங்க. ஃப்ரை பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ரசம் சாதத்துக்கு சாப்பிட்லாம், சாம்பார் சாதத்துக்கு சாப்பிட்லாம், காரக்குழம்புக்கு எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக ரொம்ப நல்லாயிருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணுங்க. சூப்பராக இருக்கும். சும்மாவே நீங்கள் ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு சாப்பிட்லாம். அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும். ஒரு பவுலில் ஆட் பண்ணிடலாம். நல்லா வெந்துருச்சு. சூப்பரான ப்ரொக்கோலி பொரியல் ரெடிங்க. ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க ப்ரொக்கோலி கூட சூப்பராக இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில்